பாஜக அமைப்பு பொதுச் செயலர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கேசவ விநாயகத்துக்கு RSSல புதுசா ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஏன் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டாரு? இதுல அரசியல் பின்னணி இருக்கா? விரிவா பார்க்கலாம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல தமிழக பாஜகவுடைய பவர்ஃபுல் போஸ்டா பார்க்கப்படக்கூடிய அமைப்பு பொதுச் செயலர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் அதிரடியா மாற்றப்பட்டிருக்கிறார். RSS பின்புலம் கொண்ட கேசவ விநாயகம் 2015 முதல் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலா இந்த பொறுப்புல இருந்து வந்திருக்கிறார். பாஜகவுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் கட்சியுடைய முக்கிய முடிவுகளிலும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா அமைப்பு பொதுச் செயலர் பொறுப்பு அப்படிங்கிறது பிஜேபிக்கும் RSSக்கும் ஆகிய ரெண்டுக்கும் இடையே ஒரு பாலமா செயல்படும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பா பார்க்கப்படுது. கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதை அடுத்து தமிழக பாஜகவோட மாநில பொதுச் செயலர் பொறுப்புக்கும் விரைவில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறதாகவும் கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை வலுப்படுத்தவே இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கட்சி வட்டாரத்தில் பேசப்படுது. பாஜகவுடைய மாநில தலைவரா ஒரு நபர் இருந்தாலுமே நிர்வாகிகள் நியமனம் அப்படின்னு எல்லாத்துக்குமே மாநில அமைப்பு பொதுச் செயலர் கிட்ட ஒப்புதல் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு இந்த பதவி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த, பாஜகவில் வெளிப்படையா கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிகார மையமா இருந்து வந்திருக்கு. இந்த நிலையில தான் சென்னையுடைய RSS அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கு. தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தரப்புக்கும் கேசவ விநாயக தரப்புக்கும் நீண்ட காலமா மோதல் போக்கு நிலவி வந்ததா சொல்லப்படுது. சோ அண்ணாமலை தரப்பு கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இந்த மாற்றம் நிகழ்ந்ததா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இப்போ வட தமிழகத்துடைய RSS மாநில செயற்குழு உறுப்பினரா கேசவ விநாயகம் செயல்படுவார்னு சொல்லப்படுது. அதே போல கேசவ விநாயகத்துக்கு பதிலா RSS சேர்ந்த நபர் தான் மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதா பாஜக தரப்புல சொல்லப்படுது. இதற்கிடையில பாஜக தலைமை அலுவலகத்தில் கேசவ விநாயகத்திற்கு பிரிவு உபச்சார விழா நடந்துச்சு. இதுல மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய பொதுச் செயலர் BL சந்தோஷ், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு பாஜக வட்டாரங்கள் கலந்துகிட்டாங்க.